ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட சொல்லி புது ட்ரெஸ் வாங்கணும். அம்மா, என் ட்ரெஸ் எல்லாமே பழசாயிடுச்சுமா. அப்படியா? அதனால எனக்கு இப்போ புது ட்ரெஸ் வாங்கணுமா. புது ட்ரெஸ் வேணுமா? இங்கே பாரு, ஆன்லைனில் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாரு. இது பிடிச்சிருக்கா? அம்மா, இந்த டிசைன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குமா. ஐயோ, நீ வேணா நேர்லயே போய் ஷாப்பிங் பண்ணமா. அப்படியா? சரி, நான் போய் வாங்கி வந்து கொடுக்குறேன் உனக்கு நல்லா ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸு. என்ன அம்மா, என் ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருச்சுமா. எனக்கும் புது ட்ரெஸ் வாங்கி தரீங்களாம்மா? உனக்கு நான் போன வருஷம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். எல்லாமே பழைய கிழிஞ்சிருச்சுமா. அதெல்லாம் வாங்கி தர முடியாது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இங்க பாரு, புது ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன். வாவ், அதெல்லாம் செம்மையா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சூப்பரா இருக்கே மாம். தேங்க் யூ மாம். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோ, சரியா? வாவ், தேங்க் யூ so much மாம். ஓகே. ஐயோ, அம்மாவோட டம்ளர் கீழ விழுந்து போஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றது? அம்மா வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துறலாம். ஐயோ, ஐயோ, டம்ளர் எடுக்க போய் கையில கிழிச்சுக்கிச்சு. ரொம்ப பலமாடி பட்டுச்சு போல இருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? எரியுது. ஐயோ, ரத்தம் வேற கொட்டுது. ஐயோ, வலிக்குது. ஐயோ, ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஐயோ, டேய், என்னடா அம்மா ஒரு டம்ளரை உடைச்சிட்டியா? இரு, நான் அம்மாட்ட போய் உன்னை சொல்றேன் பாரு. ஐயோ அக்கா, வேணாக்கா, அம்மாட்ட சொல்லிடாதுக்கா. அம்மாக்கு தெரிஞ்சா அடிப்பாங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. மோட்டர் வாங்க போகுதுக்கா. அக்கா, அக்கா, உனக்கு சோறு போடுறதே தண்டம். இதுல வீட்ல இருக்கிற கிளாஸ் எல்லாம் நீ உடைச்சிட்டு இருக்கியா? பாத்திரத்துல நீ நாஸ்தி பண்ணிட்டு இருக்கியா? நீ இந்த மாதிரி எல்லா பொருளும் உடைச்சா உனக்கு சோறு போடுறதே விட்டுருவேன் நானு. புரியுதா? உடம்புல பயம் வந்து ஒழுங்கா வேலை செய். சரளா, இங்கே பார்த்தியா மனோஜோட ரிசல்ட்டை? எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஏ வாங்கியிருக்கான். மஞ்சு, மனோஜ் பார்த்தியா எல்லா சப்ஜெக்ட்லையும் ஏ வாங்கியிருக்கான். நீயும் நல்லா படிக்கணுமா, அப்போதாம்மா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவன் கூடலாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு 2 மார்க் அதிகமாக எடுத்துட்டான், அதுக்கு அவன் கூட என்ன கம்பேர் பண்ணுவீங்களா? இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுற? நான் இங்கே இருக்கவே விரும்பல, நான் போறேன். மஞ்சு இருமா. சரளா, இப்போ என்ன சொல்லிட்டேன்னு அவன் ஏன் இவ்வளோ கோவப்படணும்? பின்ன என்னங்க, அவ கோச்சிங் போகாம 2 மார்க் அதிகமா எடுத்துட்டான், அதுக்கே எதுக்கு நீங்க கம்பேர் பண்றீங்க? அவ கோச்சிட்டு போறா, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். ஏமா அப்பா கிட்ட கோச்சிட்டு வந்துட்ட? பின்ன என்னம்மா, அப்பா அவன் கூட போய் என்ன கம்பேர் பண்றாரு? அவன் படிக்கிறதுனால தானே இவ்வளோ மார்க் வாங்குறான். இனிமேட்டு அவனை படிக்க விட்டா தானே. என்னம்மா பண்ண போற? நான் கொடுக்குற வேலையில அவன் படிப்பே மறந்துட்டு போறான் பார். அப்புறம் எப்படி அவன் மார்க் எடுக்கிறான் நான் பார்க்குறேன். அக்கா, கொஞ்சம் வால்யூமா கம்மி பண்ணுக்கா. ஏய், என்ன எதுக்கு வால்யூமா கம்மி பண்ண சொல்ற? அக்கா, நீ கேம் தானக்கா விளையாடுற. நான் படிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு டிஸ்டர்பா இருக்குக்கா. கொஞ்சம் வால்யூமா கம்மி பண்ணுக்கா. உனக்கு எக்ஸாம் இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நானா கம்மி பண்ண மாட்டேன், நீ அப்படியே படி. மஞ்சு, என் லேப்டாப்பில் என்ன பண்ணிட்டு இருக்க? கேம் தான்ப்பா விளையாடுனேன். கேம் விளையாடுறியா? உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ கேம் ஏதாவது விளையாடுறன்ட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடாத. தயவு செஞ்சு எழுந்துரு. சரி, வச்சிடுறேன். ஏ மனோஜ், என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, படிச்சிட்டு இருக்கம்மா. பறிச்சு கிடிச்சதெல்லாம் போதும். மளிகை சாமான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பார், போய் வாங்கிட்டு வா. சரிங்கம்மா.
வந்துட்டேம்மா. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. ஐயோ சர்ஃபுல காணுமே. சர்ஃபுல போய் வாங்கிட்டு வந்துரு போ. அம்மா நீங்க லிஸ்ட்ல கொடுத்தது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. நான் மறந்துட்டேன். சரி போ, இப்போ வாங்கிட்டு வர மாட்டியா? போ. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க சுவிட்ச் போர்ட்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. அங்க க்ளீன் பண்ணாம இங்க சும்மா நோண்டிட்டு இருக்க. போ அங்க போய் க்ளீன் பண்ணு. என்ன இங்க பாரு, அங்க வேலையை பாரு. அம்மா நான் வேணா அப்பா லேப்டாப்ல கொஞ்ச நேரம் விளையாட்டா? வேணாம் வேணாம், உங்க அப்பா தான் திட்டுவாரு. அதுல தொடாத. அம்மா அப்பா தான் வெளியே போயிருக்காருல, நான் வேணா கொஞ்ச நேரம் விளையாடுறேம்மா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி பார்த்து சீக்கிரமா வச்சுட்டு ஒழுங்கா வச்சுட்டு. ஓகேம்மா. ச்சே என்ன இந்த கேம்? ஐயோ அம்மா அப்பாவோட முக்கியமான ஃபைல்ஸ்லாம் அழிஞ்சிருச்சுமா. நான் அப்பவே சொன்னேன் தொடாதுன்னு சொல்லிட்டு இப்ப delete பண்ணி வச்சிட்டே. அவர் வந்து செம்மையா திட்டுவாருடி. என்னடி இப்ப பண்றது? சரி சைலண்டா மூடி வச்சிடு. லேப்டாப்ல இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க போச்சு? மஞ்சு நீ என் லேப்டாப் எடுத்தியா? ஏன்னா நீ தான் என் லேப்டாப் எடுத்து கேம் விளையாடுவ. உண்மையை சொல்லு, நீ என் லேப்டாப் எடுத்தியா இல்லையா? அப்பா என்னப்பா? அக்காவை திட்டாதீங்கப்பா. நான் தான்ப்பா உங்க கம்ப்யூட்டர் எடுத்து கேம் விளையாடினேன். ஆனா நீ அந்த மாதிரி செய்ய மாட்டியேப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எதுக்கு எடுத்த? கேம் விளையாடுறதுக்குப்பா. அப்பா உனக்கு தான் எதுவுமே தெரியாது இல்லை. இப்போ நீ எடுத்ததுனால பாரு என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமேட்டு என்னை கேட்காம என் லேப்டாப்பை நீ எடுக்கக்கூடாது. சரிப்பா. மன்னிச்சிடு தம்பி. நான் உன்னை இது வரைக்கும் என் தம்பியாவே பார்க்கல. அக்கா நீ வேணா என்ன தம்பியை நினைக்காம இருந்திருக்கலாம்க்கா. ஆனா நான் உன்னை எப்பவுமே என் அக்காவை தான்க்கா நினைச்சிருக்கேன். இனிமேட்டு நீயும் என் தம்பி தான்ப்பா. சரிக்கா. இனிமே நான் உன் மேல ரொம்ப அன்பா இருப்பேன்ப்பா.